வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல நிறைய ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் இருக்கீங்க. ஸோ ஸ்டாக் அனாலிசிஸ் எப்படி பண்றதுங்கிறத ஒரு சின்ன பிகினருக்கான சீரீஸா பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கை எப்படி பிக் பண்றது, நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு, பிசினஸ் எப்படி அனலிசிஸ் பண்றது, வெறும் நான் சொல்ற ரெஃபரன்ஸோ யூடியூப்ல பாக்குற ரெஃபரன்ஸோ வாட்ஸ்அப் கமெண்ட்டோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாம சொந்தமா எப்படி ஸ்டாக் அனலிஸ் பண்றதுங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஓவரால் டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோமே எஜுகேஷன் பர்பஸ் காண்டி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா growth, ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன் ரிலேட்டடா கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டியில மெம்பரா மாறிடுங்க. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்னன்னா ஒரு பிரைஸை மட்டும் பார்த்துட்டு இந்த பிரைஸ் அட்ராக்டிவா இருக்கு, ஸ்டாக்கை வாங்கலாமா, இந்த பிரைஸ் கீழே விழுந்திருக்கு உள்ள போலாமான்னு இருப்போம். பட் அந்த டிசிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது நம்பர்ஸ் பத்தி பார்க்கணும். அடுத்து ஸ்கிரீனர்ல எப்படி ஃபில்டர் யூஸ் பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சில ஸ்கிரீனர் டிப்ஸும் உங்களுக்கு தரேன். ஸோ பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் பத்தி நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக்கா ஒரு ஷேரை நீங்க ஒரு கம்பெனியில வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனில இருந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கம்பெனி நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ பிரைஸுங்கிறது மார்க்கெட் இன்னைக்கு என்ன நினைக்கிறங்கிறது, வேல்யூங்கிறது அந்த கம்பெனி பிசினஸா ஓவர் த இயரா என்ன கெயின் பண்ணாங்கன்ட்டு. ஸோ பிரைஸும் வேல்யூ ஆஃப் கம்பெனியும் ஒன்றும் கிடையாது. உதாரணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி டிசிஎஸ் வந்து 4000 4000 5000 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. பொத்துன்னு கீழே விழுந்து 2000 ருபீஸ்க்குள்ள சுத்திட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் டிசிஎஸோட வேல்யூ குறைஞ்சிருச்சான்னு கேட்டா நோ, பிரைஸ் பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இதுதான் கீ டிஃபரன்ஸ். மார்க்கெட்ல 3 சென்டிமெண்ட் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து என்ன ஏர்ன் பண்றாங்க இந்த வருஷத்துல, சேல்ஸ் மார்ஜின் பேஸ் பண்ணி இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது கம்பெனி என்ன ஓன் பண்றாங்க, லைக் அசட்டா என்ன வச்சிருக்காங்க, நமக்கு கம்பெனி என்ன ஓ பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கம்பெனில ஒரு 10 லேப்டாப் இருக்கு, இதெல்லாம் கம்பெனி என்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, மற்றவங்க கிட்ட என்ன கடன் வாங்கியிருக்காங்கிறது. கேஷ் ஃப்ளோங்கிறது ப்ராஃபிட்டபிளா, ஆக்சுவலா ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இல்லையாங்கிறது கேஷ் ஃப்ளோல தான் தெரியும். ஜென்ரலா லெட்ஸே ஒரு பிகினருக்கான ரூல் சொல்றேன். ப்ராஃபிட் வந்து ஒப்பீனியன் தான், கேஷ் தான் ஃபேக்ட். கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து காட்டிட்டே இருக்காங்க, ஆனா அந்த பாசிட்டிவ் வந்து கேஷ் ஃப்ளோல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துட்டு உண்மைக்குமே யோசிச்சு பாருங்க உங்க ப்ராஃபிட் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்பர்ஸ் வந்து கிமிக் பண்ண முடியும், கேஷ் ஃப்ளோ கண்டிப்பா முக்கியம். 2 வேஸ்ல நம்ம அனலிசிஸ் பண்ண முடியும் ஒரு ஸ்டாக்கை. ஃபண்டமெண்டலா அனலிசிஸ் பண்ணணும், 2 டெக்னிக்கல் அனலிசிஸ் பண்ணணும். இங்க நிறைய பேர் தப்பு பண்றது ஃபண்டமெண்டலே அனலிசிஸ் பண்ணாம டைரக்டா டெக்னிக்கல் அனலிசிஸ்க்குள்ள குதிக்கிறது தான். ஸோ எப்போ ஒரு ஸ்டாக்குக்குள்ள என்டர் ஆகலாம், எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணுங்கிறது. ஸோ பேசிக்கா ஃபண்டமெண்டல் அனலிசிஸ்ங்கிறது கம்பெனி வந்து உண்மைக்குமே ஒரு நல்ல கம்பெனியா, பிரைஸ் வந்து ஃபேரா இருக்கா, ஆனுவலா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, 3 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்க அதை எடுத்து பண்ணணும். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டீங்கன்னா எஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பா பிகினர் ஃப்ரெண்ட்லி. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல தான் சார்ட், மூவிங் ஆவரேஜ், டே டு மந்த்ஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிற மாதிரி பார்க்கணும். பட் அது தெரியுதோ இல்லையோ, ஃபண்டமெண்டலா அந்த கம்பெனி எதை விற்கிறாங்க, அந்த கம்பெனிக்குன்னு கீயா என்ன மோட் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ரிசர்ச் ஃபனல் பொறுத்த வரைக்கும் லெட்ஸே ஓவரால் லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து 5000 கம்பெனிஸ் இருக்கு எக்ஸ்சேஞ்சில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மைக்ரோ கேப்பு, அதுல இல்லிக்விட் நேம்ஸ் இருக்கும் சிலது, அதாவது லிக்விடிட்டியே இருக்காது. இந்த மாதிரியான கம்பெனிஸை நீங்க தூக்கி விட்டீங்கன்னா 1200 தான் உங்ககிட்ட இருக்கும். அந்த 1200லயும் ஆர்ஓசிஇ, மார்ஜின், லோ டெப்த், இந்த 3 ஃபில்டர் போட்டீங்கன்னா 120 தான் தேரும். அதுலயுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டில் க்ரோயிங்கா, சென்சிபிளி இப்போ வேல்யூவா இருக்கான்னு பாத்தீங்கன்னா 25 கம்பெனி தான் தேரும். ஆனுவல் ரிப்போர்ட், மோட்டு மேனேஜ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 5 கம்பெனி தான் தேரும். இதை நான் ஒரு ரெஃபரன்ஸ் காண்டி சொல்றேன், ஆக்சுவல் நம்பர்ஸ் கிடையாது. 10% தான் நீங்க ஸ்கிரீனிங்ல போடணும், 60% பிசினஸ் படிக்கிறதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும், 30% ஜட்மெண்ட்ல இருக்கணும். பட் இங்க ரிவர்ஸ்ல நடக்கும். 60% ஸ்கிரீனிங்லயும் 30% ஜட்மெண்ட்லயும் 10% தான் நமக்கு பிசினஸே தெரியும். நிறைய நேரத்தில் அந்த 10% பிசினஸும் தெரியாது. 5 செக். ஃபர்ஸ்ட், உங்களால இந்த பிசினஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 2 ஸ்டேட்மெண்ட்ல என்ன விற்கிறாங்க, யாரோட கம்பீட் பண்றாங்க, என்ன ரீசனால இந்த பிசினஸ் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு, இது நீங்க உதாரணத்துக்கு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். குறிப்பா டிசிஎஸ் அவங்க வந்து ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனி, ஐடி சர்வீஸை வந்து விற்கிறாங்க. பாயிண்ட்.
யாரோட கம்பீட் பண்றாங்க? பிகெஸ்ட் இண்டஸ்ட்ரி லைக் HCL டெக் மகேந்திரா இந்த மாதிரியான பீப்புளோட கம்பீட் பண்றாங்க. அது எப்போ பிரேக் ஆகும்? ஏஐன்னு ஒன்று வந்தா பிரேக் ஆகும். ஸோ அதில் எப்படி சர்வே ஆகுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே பிசினஸ் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். மோட். ஸோ மோட் பொறுத்த வரைக்கும் பிராண்ட் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. மோட்டுன்னு நிறைய பேருக்கு என்ன மோட்னா என்ன, எப்பவுமே யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மோட்டுங்கிறது ரீசன் தட் கம்பெனி வில் சர்வே. வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டில் அடிச்சு சொல்லுவேன் HCL, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ சர்வே ஆருன்ட்டு. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் மோட். ஸோ மோட்டை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். பிராண்ட் வேல்யூ. ஸோ ரெண்டாவது ஸ்விட்சிங் காஸ்ட். அவங்க ப்ரொவைட் பண்ற கஸ்டமர் இருப்பான்ல, கஸ்டமருக்கு இவங்களை விட்டுட்டு இன்னொருத்தங்க கிட்ட போனா ஸ்விட்சிங் காஸ்ட் என்ன இருக்கணும்? ஸ்விட்சிங் காஸ்ட்ங்கிறது மணி மட்டும் கிடையாது. டைம், எஃபர்ட், கான்ஃபிடென்ஷியலிட்டி, டேட்டா, நிறைய விஷயம் இருக்கு. ஸ்கேல். பிக்கெஸ்ட் பிளேயர் வந்து லோயரான காஸ்ட்டை டிஃபிகல்ட் டைம்ல கொடுக்க முடியும். அதனால அவங்களோட ஸ்கேல் எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கணும். நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் அவங்களால எவ்வளவு யூஸ்ஃபுல் நெட்வொர்க்கும் பிரீமியமும் பண்ண முடியுங்கிறது. மோட் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியை நீங்க பிரீமியம்ல வாங்கவே கூடாது. மைண்ட்ல மட்டும் நீங்க அதை தெளிவா வச்சுக்கோங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி. இதை பொறுத்த வரைக்கும் ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டி. ஸோ கேபிட்டல் இதை பொறுத்த வரைக்கும் 15% மேல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுவும் ஸ்டெடியா 5 வருஷமா. ROE, ரிட்டர்ன் ப்ராஃபிட் ஆன் ஸ்டேக், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸ்டேக் ஹோல்டர் ஓன் பண்ற மணிக்கு ப்ராஃபிட் என்ன கொடுக்குறாங்க, இதுவுமே 15% இருக்கான்னு சொல்லிட்டு வித்தவுட் டெப்ட், ஹெவி டெப்ட். ஆப்ரேட்டிங் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கேஷ் ரிச்சா இருக்காங்கிறது நீங்க பார்க்கணும். அதுதான் அவங்க ஸ்டேபிளா எக்ஸ்பேண்ட் பண்றாங்களா பியர்ஸை கம்பேர் பண்ணும் போதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ROCE மேட்டர்ஸ் மோர் தென் ப்ராஃபிட் க்ரோத். ஏன்னா ப்ராஃபிட் க்ரோத் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் இண்டிகேஷன் கொடுக்காது. அடிக்கடி சொல்லிட்டேன், ப்ராஃபிட் நல்லா பண்ணுது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு, இன்வெஸ்டே பண்ணாதுங்க. ROCEங்கிறது தான் எக்ஸாக்டாவே ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், அதாவது போட்ட காசுக்கு அகேன்ஸ்டா அவங்களால எவ்வளவு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியுதுங்கிறது நமக்கு தெரியும். நான் ₹1 போடுறேன்னா அந்த ₹1ங்கிறது பிசினஸ்ல எப்படி காம்பவுண்ட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் பிசினஸே பண்ண முடியும். growth. அடுத்த ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் growthங்கிறது வந்து சேல்ஸ் growth 5 to 10 வருஷம் நீங்க எடுத்து பார்க்கணும். ப்ராஃபிட் growth இது வந்து செப்பரேட். சேல்ஸ் தனி, ப்ராஃபிட் தனி. வால்யூம் வர்சஸ் பிரைஸ். ஆக்சுவலாவே இவங்க நிறைய விற்கிறாங்களா இல்ல பிரைஸை மட்டும் ஏத்திட்டே போறாங்களாங்கிறது நீங்க பார்த்தே ஆகணும். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பிரைஸை ஏத்திட்டே போய் நம்பர்ஸை பெட்டரா காட்டுவாங்க, ஆனா நிறைய விற்க மாட்டாங்க. அண்ட் ஸ்டெடி வர்சஸ் சைக்கிளிக்கல் ஏர்னிங். இந்த ரெண்டு கம்பெனியுமே 5 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் பிரைஸ் பாயிண்ட்ல தான் இருப்பாங்க. பட் பிசினஸ் சைக்கிளிக்கலா இருக்கா இல்ல ஸ்டெடியா இருக்கான்ட்டு. சில பிசினஸ் சைக்கிளிக்கல், லைக் மெட்டல்ஸ்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா சைக்கிளிக்கல் பிசினஸ். நம்ம சேனல்ல அடிக்கடி சொல்லுவோம் இதெல்லாம் சைக்கிளிக்கல் பிசினஸ், சைக்கிளிக்கல் பிசினஸ்ன்ட்டு. சைக்கிளிக்கல் பிசினஸை எப்படி ரீட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் டெப்ட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிலோ 0.5 இருக்கான்னு சொல்லிட்டு, கடன் இருக்கா இல்லையான்ட்டு. கடன் இல்லாத எந்த பிசினஸா இருந்தாலும் சர்வே ஆகும். கடன் இருந்தா நல்ல பிசினஸா இருந்தாலும் மூழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ். ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வர்ற பில்ஸை இவங்களுக்கு பே பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா சர்வைவல் பாயிண்ட் ஆஃப் டைம்ல. கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன்ங்கிறது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80% ஆஃப் நெட் ப்ராஃபிட் இருக்கணும். அப்பனாதான் ஆக்சுவலாவே இவங்களோட பிசினஸ்ல இருந்து காசு வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நான் ஒரு லேண்டை வித்து ஒன் டைம் காசு பண்ணி கேஷ் ஃப்ளோ போட்டிருப்பாங்க. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன், CFOங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ். ஸோ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல PE, PB, ஸோ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் என்ன இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதை வந்து நீங்க அந்த சேம் செக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியில நீங்க கம்பேர் பண்ணும். சம்டைம் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 இருக்கும். ஸோ 30னா ஜாஸ்தி அப்படிங்கிற நம்பர்ல அந்த செக்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில இன்கேஸ் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 50 தான் அப்படின்னா நமக்கு அது வந்து ஓகே தான். அண்ட் பிரைஸ் டு புக், ஸோ புக் வேல்யூ அவங்க அசெட் வேல்யூக்கும் இப்போ இருக்கிற ஆக்சுவல் பிரைஸ்க்கும் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஹிஸ்டாரிக் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன்னா சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ்ல சம்டைம்ஸ் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியா தெரியும். அந்த டைம்ல அப்நார்மல் ப்ராஃபிட்டபிள் கெயின் நடந்திருக்கும். பட் அந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பா கீழே போகும். சைக்கிளிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல கீழே போகும்போது மறுபடியும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ இதனாலதான் சைக்கிளிக்கல் ஸ்டாக்ல PE வந்து ப்ராப்பரா நம்ம எவாலுவேட் பண்ணும், இல்லைன்னா ட்ராப்ல மாட்டிப்பீங்க. டிவிடெண்டா ஏதாவது தராங்களாங்கிறத ஃபைனலா பாத்துக்கோங்க. ஸ்கிரீனர் பாயிண்ட் ஆஃப் வியூல மொத்தமா வந்து நான் ஒரு 3 ஸ்கிரீனர் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்கிரீனர் எக்ஸாம்பிள் நான் இப்படி பாஸ் பண்றேன், நீங்க ஸ்னாப் எடுத்துக்கோங்க. குவாலிட்டி காம்பவுண்டர் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஸ்கிரீனர்ல நம்ம போடணும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஸ்கிரீனர்ல போடணும்,
ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், டெப்ட் டு ஈக்விட்டி, சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth. அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒரு பிகினரா ஃபில்டர் பண்றதுக்கு நீங்க வச்சுக்கோங்க. இது குவாலிட்டி காம்பவுண்டர். டெப்ட் ஃப்ரீ கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஸ்கிரீனரோட query. ரீசனபிள் பிரைஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் அடுத்த ஸ்கிரீனரோட query. நீங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ நான் உங்ககிட்ட பேசலாமா ஃபோன்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபோன் நம்பரை வந்து டைரக்டா யூடியூப் கமெண்ட்ல போட விரும்பல. பட் ஸ்டில் நான் வந்து நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு டெடிகேட்டடா ஒரு இன்ஸ்டா பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமான் இருக்கேன். அந்த இன்ஸ்டா பேஜ்ல கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க ப்ரோ. நம்பர் தரேன். எனக்கு உங்களோட பேசி நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் எதிர்பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா போச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமது நண்பர்களோட உட்காந்து பாட்காஸ்டே பண்ணி போடலான்னு ஒரு ஐடியாவும் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளரணுங்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கமே தவிர இதை வந்து நான் வேற மாதிரியான ஆங்கிள் பார்க்கல. ஸோ மோர் தென் வெல்கம். நான் பேசுறதுக்கு உண்மைக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ப்ரோ. சூன் நான் இன்ஸ்டா பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு கமெண்ட் பண்றேன். நீங்க அதுல டிஎம் வாங்க, நம்பர் கொடுக்குறேன், தாராளமா பேசலாம். முடிஞ்சா ஒரு பாட்காஸ்ட் 2 பேரும் சேர்ந்து கூட போடலாம். ஸோ இப்போ நான் 2 கம்பெனி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்று வந்து டிசிஎஸ், இன்னொன்று டாடா ஸ்டீல். ஆர்ஓசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ல நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு ஈக்விட்டி பிஇ 29 இருக்கு. பட் இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக்கு. ஸோ ட்ராப்பை நீங்க யோசிச்சு பார்க்கணும். டெப்ட் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் 0.9 இருக்கு. டிசிஎஸ்ல 0.1. அப்போ நல்லது தானே ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிசினஸ் மாடல் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் ஃபர்னஸ்க்கு கேபிட்டல் பாரோ பண்ணுவாங்க, கோட் அடிக்கிறதுக்கு கேபிட்டல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சில இடத்துல டெப்ட் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பிசினஸ் மாடலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தால் அது ஓகே. ஸோ நம்பர்ஸ் டிசைட் எதுவுமே பண்ணாது, பிசினஸ் மாடல் தான் டிசைட் பண்ணும். அதுக்காண்டி தான் இந்த எக்ஸாம்பிள் போட்டிருந்தேன். சில ரெட் ஃபிளாக்ஸ் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ப்ராஃபிட் இருக்கு ஆனா கேஷ் இல்லை அப்படின்னா அது ஒரு ரெட் ஃபிளாக். ரெட் ஃபிளாக்னா அபாயம்னு அர்த்தம். ஸோ ரிசீவபிள்ஸ் வந்து சேல்ஸை விட ஜாஸ்தியா இருக்கு. அதாவது நான் வித்ததுக்கு காசு வந்து நான் 10 நாள் கழிச்சு தரேன், 30 டேஸ் கழிச்சு தரேன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் இருப்பான். அது வந்து சேல்ஸை விட ஜாஸ்தியா போகுதுன்னா அது ஒரு ரெட் ஃபிளாக். ஏன்னா அவனால காசு ஆக்சுவலா வாங்க முடியல. ப்ரொமோட்டர் வந்து ஹோல்டிங்கை விற்கிறானா அது ஒரு ரெட் ஃபிளாக். ஆடிட்டர் சேஞ்ச் பண்றாங்க, ஏதோ டாப் லெவல் சிஇஓ சிஎஃப்ஓ சேஞ்ச் ஆகுனா அது ஒரு ரெட் ஃபிளாக். கான்ஸ்டன்டா ஈக்விட்டி டைலூட் பண்ணிட்டு இருக்கான், எவ்ரி வருஷம் நான் பாக்குறேன் ப்ரோ இவன் வந்து ஈக்விட்டி டைலூட் பண்ணிட்டே இருக்கானா அந்த ஸ்டாக்குமே ரெட் ஃபிளாக் தான். சிங்கிள் கஸ்டமரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு, 30% வந்து உங்களுக்கு சிங்கிள் கஸ்டமர்ல இருந்தா ரெவன்யூ வருதுன்னா அதுவுமே ரெட் ஃபிளாக் தான். ஃபியூ செக்லிஸ்ட் பிஃபோர் யூ பர்ச்சேஸ் அ ஸ்டாக். செக்லிஸ்ட் நம்பர் 1, எனக்கு அந்த கம்பெனியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரெண்டே ரெண்டு சென்டென்ஸ்ல. காம்படிட்டருக்கு அகேன்ஸ்டா இந்த கஸ்டமர் இவங்க என்ன பண்றாங்கிறது முக்கியம். ஆர்ஓசி 15% மேல இருக்கா 5 வருஷமா, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து ப்ராப்பரா ப்ராஃபிட்டா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இருக்காங்கிறது முக்கியம். டெப்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்கிறத பாருங்க. டெப்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்டெடியா இருக்கான்னு பார்க்கணும். growth இந்த பிசினஸ்ல ஃபியூச்சர்ல எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 5 இயர்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் பார்க்கணும். இவங்க கம்பெனியோட பாதி காசு காணாம போச்சுன்னா கூட இந்த கம்பெனி எப்படி சர்வே பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த கம்பெனி 5 வருஷம் ஹோல்ட் பண்ணா ப்ராஃபிட் பண்ணுவாங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ ஓவரால் பிகினர் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூன் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்றோம். உங்க எல்லாரோடையும் பர்சனலாக கனெக்ட் பண்ண நான் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறேன்.